ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கூல் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோக்கு தம்ப்நெயில் வந்து எப்படி செட் பண்ண போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் வந்துட்டாங்க. நான் இந்த வீடியோக்கான தம்ப்நெயில் வந்து பிக்சார்ட்டில் வந்து தான் க்ரியேட் பண்ண போகிறேன். நான் இப்போ பிக்சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். உங்களோட ஃபோனில் பிக்சார்ட் இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோரில் போய்த்து பிக்சார்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இதில் வந்து நான் பிளாக் பேக்ரவுண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். தம்ப்லைனுக்கு சொல்லி ஒரு சைஸ் இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சைஸை கொண்டு போய் தம்ப்லைனில் வைக்க முடியாது. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணி தம்ப்லைனை கொண்டு வந்து வைக்க முடியாது. அப்படி வச்சிங்கன்னு சொன்னால், கூடுதலான சைஸை வச்சுருங்கன்னு சொன்னால் தம்ப்லைன் விட்டு வெளியே போயிடும் சைஸ். அப்போ நீங்கள் இப்போது வைக்கிறதுல வந்து ஹாஃப் தான் வந்து விளங்கும். இல்லை குறைவாக வச்சிங்கன்னு சொன்னால் தம்ப்லைனில் பேக்ரவுண்டில் வந்து அப்படியே ஸ்பேஸ் மிஞ்சும். அப்போ அது வந்து தம்ப்லைனுக்கு வந்து ஒரு அழகாக இருக்காது. அதுக்கு வந்து டைம்லைனில் ஒரு சைஸ் வச்சுருக்காங்க. அந்த சைஸ் என்னன்னு சொன்னால் 1280 லென்த், 720 வந்து ஹைட் வந்து வச்சுருக்காங்க. இந்த சைஸில் வந்தால் நீங்கள் வந்து தம்ப்லைனை வந்து ரெடி பண்ணணும். இப்போ இந்த ஓப்பன் ஆன பேக்ரவுண்டில் வந்து என்ன பண்ண சொன்னால், இந்த டூலில் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து க்ரோப் பண்ணிக்கொள்கிறேன். ரீசைஸ் பண்ணவும் இயலும். ரீசைஸ் பண்ண போனேன்னு சொன்னால் சைஸ் வந்து சரியாக வராது. இங்கே ஒரு சைஸ் கொடுக்க அடுத்த சைஸ் வந்து மாறிடும். அதனால் வந்து நான் க்ரோப் பண்ணிக்கொள்கிறேன். க்ரோப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், மேலே இந்த சைஸை வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து நான் வித்தை வந்து 1280 கொடுத்துக்கொள்கிறேன். ஹைட்டை வந்து 1720 கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஓகே பண்ண சொன்னால் எங்களுக்கு தம்ப்லைனுக்கான சைஸ் வந்து வந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், கீழே பாருங்கள் நிறைய டூல் இருக்குது. இதில் வந்து எட் ஃபோட்டோன்னு சொல்லியிருக்கு. அதை நான் கிளிக் பண்ணி எனக்கு கேலரிக்கு போயிட்டு நான் தம்ப்லைனுக்காக நான் தம்ப்லைன் என்ன போட்டதுக்கான ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். அந்த ஃபோட்டோஸ் அப்படியே வந்து ஓகே பண்ணி இந்த பிக்சார்ட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவேன். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிருக்கு. உங்களோட ஃபோட்டோ செட் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த நாங்கள் பிளாங்க் பேக்ரவுண்டு கிளிக் பண்ணி சைஸை வந்து செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கையால் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதில் அளவுக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு சொன்னால், நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு என்ன தேவையோ நான் அதை டைப் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். டைப் பண்ணிக்கொண்டு இதில் கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதில் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து உங்களுக்கு தேவையான அளவு எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களோட கேலரியில் போய் சேவ் ஆயிரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து எப்படி தம்ப்லைனை வந்து செட் பண்ண போகிறதுன்னு நான் சொல்லித்தரேன். யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போயிட்டு நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வேண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அந்த வீடியோ கிளிக் பண்ணி யூடியூப்புக்கு கொண்டு வந்து கொள்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். முன்னெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆகி முடிஞ்சது தான் வைடி ஸ்டுடியோ போயிட்டு தான் அங்கே போயிட்டு தான் தம்ப்லைனை வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அப்படி இல்லை, அப்லோட் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து தம்ப்லைனை வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். லெஃப்ட் சைடில் மேலே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தம்ப்லைனை வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள் டச் பண்ணவும் போயிடுச்சு. நான் செட் பண்ணியிருக்கிற தம்ப்லைனை வந்து இதில் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன், டோன் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோவில் வந்து உங்களோட தம்ப்லைன் வந்து அழகாக முன்னுக்கே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்னும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.